அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஈஸ்வரி, பாக்கியா, எழில் 3 பேரை உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இனியாவோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற எண்ணத்தில். அது மட்டும் இல்லாமல் எழில் வந்ததை பார்த்து ஈஸ்வரி வந்து, டே எழில், எதுக்காகடா இனியாவை தனியாக விட்டுட்டு வந்தால் அவள் ரொம்ப ஃபீல் பண்ண போகிறா அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி கேட்க, எழில் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, இனியா நல்லா தான் இருக்கா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோபியும் செலினும் எதுக்காக கோர்ட்டுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம ஈஸ்வரி கேட்குறாங்க. உடனே பாக்கியா வந்து எழிலுக்கு வந்து ஒரு சிக்னல் காட்டுறாங்க. எழில், பாட்டிக்கிட்டே எந்த உண்மையும் சொல்லாத, அப்புறம் அவங்க வருத்தப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பாக்கியா வந்து சிக்னல் காட்டுறாங்க. உடனே எழிலுமே ரொம்ப சைலண்ட் ஆயிடுறாங்க. கரெக்டாக அந்த டைமில் நம்ம கோபி, செலியன் 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. வரும்போது நம்ம நிதிஷ் வந்து பதில் நோட்டீஸ் கொடுத்ததையும் கையோட வாங்கிட்டு வந்திருக்காங்க. வந்ததுமே நம்ம செலியன் வந்து ரொம்பவே கடுப்பாக இருக்கார். இதை பார்த்த பாக்கியா வந்து, என்னாச்சு, கோர்ட்டில் என்ன சொன்னாங்க, இனியாவுக்கு ஏதோ பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே செலின் வந்து, அவங்களாம் மனுஷங்களே இல்லை, இவ்வளோ மோசமான மனுஷங்களை நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம செலின் வந்து ஆவேசத்தோடு கத்திக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்து நம்ம பாக்கியா வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன சொல்கிற செலியா, நீ என்ன சொல்ல வர, மனுஷங்க இல்லைம்மா, மிருகங்கன்னு கூட சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு மோசமானவங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலியன் சொல்ல கரெக்டாக இனியாவும் வந்துடுறாங்க. இனியா வந்ததுமே என்னாச்சு, ஏன், யார் மோசமானவங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, கோபி வந்து ஒன்றும் இல்லை இனியா, நீ மேலே போடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இனியா வந்து, இல்லை நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்களே என்னாச்சு, என்ன பதில் லெட்டர் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி இனியா கேட்க, செலின் வந்து கையில் இருந்ததை மறைக்கிறாரு. உடனே இனியா அதை போயிட்டு வாங்க பார்க்குறாங்க. செலின் வந்து கொடுக்க மறுக்கிறாரு. அதனால் இனியா என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, கட்டாயத்தோடு நம்ம செலின் கையில் இருந்ததை பிடுங்கி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அதில் மொத்த கம்ப்ளைண்ட்டுமே நம்ம இனியா பக்கம் திசை திருப்பி விட்டுருக்காங்க நம்ம நிதிஷோட பதில் பெட்டிஷனில். இதை பார்த்து ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணீரே விட ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம இனியா. இன்னொரு பக்கம் இப்படி ஒவ்வொருத்தரும் ஷாக்கிங்காக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழிலும் அந்த லெட்டரை வாங்கி பார்த்துட்டு ரொம்பவே கடுப்பாகிறாங்க. கடுப்பானது மட்டும் இல்லாமல் பாக்கியா கேட்டதுமே, மொத்த பழியும் என் மேலே போட்டிருக்காங்கம்மா, என்னோட நடத்தை சரியில்லையா, எனக்கு காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம், என்னோட நடத்தை சரியில்லாதனால தான் அவருக்கு கெட்ட பழக்கெல்லாம் ஆரம்பிச்சிச்சான், அதனால் அவர் வந்து எவ்வளவோ பொறுத்து போகிறதான், நான் மனசு திருந்தி வந்தால் என்னோட சேர்ந்து வாழ்றேன்னு வேற இந்த கம்ப்ளைண்ட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டுலாம் நம்ம இனியா சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. கூடவே நிதிஷ் ஒரு பக்கம் இதெல்லாம் தாண்டி இன்னும் பண்ணியிருக்காமா அந்த ஆள், ஏன்னா இனியாவோட நடத்தை சரியில்லாமல் போனதுக்கும் நீங்களும் ஒரு காரணமாக எல்லா விஷயமும் தெரிஞ்சு அதை மறைக்கிறதுக்காக இப்போ அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கங்கலாம் அவங்க சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு என்னால் பொறுமையாகவே இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலியன், எழில், இனியா 3 பேருமே கோவத்தில் கொந்தளிக்கிறாங்க. இதை பார்த்தா பாக்கியாவும் கோப்பி வந்து, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, உங்கள் 3 பேரையும் கையெடுத்து கேட்டுக்கிறேன், இனியோட இந்த ப்ராசஸ் முடிகிற வரையும் நம்ம அமைதியாக தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாரு. என்னாக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.